friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பாய்ஸ் பி பிரைவேட் ட்ராமால வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுதான் ஃபைனல் எபிசோட். ஓகே வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஜின் பையன் வீட்ல இருக்கான். திடுதுப்புன்னு அந்த ஜீசோ போயிருக்கான்ல, அவன் ரொம்ப ஹாப்பியா ஓடி வந்து டே வாடா 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 வெளியே போலாம், டேட்டிங் போலாம் அப்படின்னு அவனாட்டுக்கு வந்து கூப்பிட, என்னது டேட்டிங்கா, என்னடா பேசி இருக்கு, நேத்து நான் வந்து உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்ப இல்ல சாரி அப்படிலாம் சொல்லிட்டு என்ன இப்போ வந்து இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு ஜின் கேட்க, இல்லடா நான் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு கடமை பாக்கி இருந்துச்சு, அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் என்னால வந்து உனக்கு வந்து ஓகே சொல்ல முடியும், அதை முடிச்சுட்டேன், அதான் இப்போ வந்து வெளியே கூப்பிடுறேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல, ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜீசப் பைய வர கையில வந்து ஏதோ டாக்குமெண்ட் வச்சிருக்கான், அது என்னன்னு ஜின்னுக்கு புரியல. ஆக்சுவலா இந்த ஜீசப் இருக்கான்ல, ஜீசப் வந்து அமெரிக்கா போகணும்னு நான் கூட லாஸ்ட் எபிசோட் சொல்லியிருந்தேன்ல, அவன் படிக்கிறதுக்காகலாம் போகல, இந்த ஜீசப் பையனுக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிரச்சனை இருக்குப்பா, அந்த பிரச்சனை சரி பண்றதுக்காக தான் இவன் அமெரிக்கா போகணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக அந்த அக்கா இருக்காங்களே அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திருதுப்புன்னு இந்த ஜீசப் போயிருக்கான்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான், அக்கா கிட்ட போய், அதான் நர்ஸா ஒர்க் பண்றாங்களே அவங்க கிட்ட வேகமா போய், அக்கா நான் ஒன்னும் அமெரிக்கால வரல, எனக்கு அமெரிக்காலாம் பிடிக்கல, நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல, என்னது இங்க இருக்க போறியா, டேய் உன் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ண நம்ம அமெரிக்கா போனா மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு அக்காவும் சொல்றாங்க. இந்த ஜீசப் பையனா, இல்ல என் ஹார்ட் வந்து முந்திக்கு வந்து இப்போ எவ்வளவோ பரவாயில்லக்கா, அதுலயும் முக்கியமா ஜின் இருக்காங்க, ஜின் பக்கத்துல இருக்கும் போது என் ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நான் ஜின் கூட வந்து வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருந்துடுறேன், என்னால அங்க எங்கன்னா அலையலாம் முடியாது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு ஜீசப் வந்து பதற, இரு, ஆமா இந்த ஜின்னுங்கிற பையன் வந்து யாரு, என்ன அந்த பையனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசியிருக்க, யாருதான் அந்த பையன் அப்படின்னு அக்கா வந்து கேட்க, அது நான் லவ் பண்ற பையன் தான் அப்படின்னு இந்த ஜீசப் பையனும் அக்கா கிட்ட சொல்லிட்டான். இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்கப்பா. இந்த ஜீசப் பையன் வந்து நடந்த கதை எல்லாத்தையும் ஜின் கிட்ட சொல்ல, அடப்படுவாவி, நீ அமெரிக்காவுக்கு படிக்க போறல நான் நடிச்சிருந்தேன், உனக்கு ஹார்ட்ல பிரச்சனைன்னு ஏன்டா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு ஜின் கேட்க, அதான் இப்ப சரியா போச்சுல, உன் பக்கத்துல இருக்கும் போது என் ஹார்ட் பீட் வந்து கரெக்டா இருக்கு, நான் இப்படியே மெயின்டைன் பண்ண வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லா கரெக்டா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஜீசப் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி நீ இப்படிலாம் உன் ஃபேமிலி ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கியே, அவங்க என்னை பத்தி என்னடா நினைப்பாங்க, ஏன்டா இப்படிலாம் பேசி வச்ச அப்படின்னு ஜின் வந்து கேட்க, எதுக்குடா ஓவரா ஃபீல் பண்ணியிருக்க, என் அக்காட்ட என் ஃபேமிலிட்டன்னு எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்லிட்டேன், நீ என்னோட ஆளு, நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல, ஏன்டா அப்படி சொல்லி வச்ச அப்படின்னு ஜின் வந்து பதறான். உண்மையதான் சொல்ல முடியும், ஏன் இப்படிலாம் பதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, ஏன்டா நீ சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஜின் வந்து பதறான். விடு இப்ப சொன்னா எப்ப சொன்னா என்ன, ஐ லைக் யூ, நான் இப்ப சொல்றேன் வா நம்ம டேட்டிங் போலாம், என்னடா சொல்ற, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஜீசப் வந்து ஜின் பக்கத்துல போய் கேட்க, இந்த ஜின் பையன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியலப்பா, டக்குன்னு ஜீசோப் இருக்காமல அவனுக்கு போய் கிஸ்ஸ கொடுக்க, அவ்வளவுதான் ஜீசோப் பிளாட் ஆயிட்டான். ஜீசோப் இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தான், பையன் என்ன சும்மாவா இருப்பான். ஜீசோப் என்ன பண்ணானா மறுபடியும் ஜின்னுக்கு கிஸ் கொடுக்கன்னு எப்படியோ ரெண்டு பேரும் வாழ்க்கையில வந்து முழுசா இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சவனே ரெண்டு பேரும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி சோயை பார்த்துட்டு போலான்னு அவங்க சோயோட வீட்டுக்கு வெளியே தான் நின்று இருக்காங்க. சரி நான் மட்டும் போயிட்டு வரேன்னு ஜீசப் இருக்காமல, ஜீசப் மட்டும் இப்ப உள்ள போறான், சோயை பார்க்கணுமே, குடிச்சிட்டு கண்ட மாதிரி படுத்து கிடக்கான், ரூமே கன்றாவியா கிடக்கு. டே என்னது இது இப்படி கிடக்க, எந்திரிடா அப்படின்னு ஜீசப் தான் அடிச்சு எழுப்பிடுறான். என்ன ஆச்சு, என்ன அந்த ஜினோ போயிருக்காம்ல அவன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா என்ன அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, இல்ல இது அவன் தப்பு இல்ல, எல்லாமே ஏன் தப்பு தான், மறுபடியும் என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு சோய் வந்து கத்த, என்ன நீ ஸ்கூல்ல இருந்தே இப்படிதானே இருக்க, எல்லாமே உன் தப்பு தான், இருந்தாலும்னா நீ ஸ்கூல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது நீ ரொம்ப பேச மாட்ட, ஆனா இப்ப அந்த பையனை கூப்பிட்டு வெளியே வர்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்ட, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான்டா அப்படின்னு ஜீசப் வந்து சோயை போட்டு கலாய்க்க, சரி வாரம் ஓட்டாத அப்படின்னு சோய் சொல்ல, உன் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு இந்த ஜீசப் வந்து ஸ்டார்ட் பண்ண, தெரியும் என்ன நீயும் அந்த பையன், அதான் என் பேர் என்ன ஜின்னு, நீங்க இன்னும் சேர்ந்துட்டீங்க அதானே சொல்ல வந்த அப்படின்னு சோய் கேட்க, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, மூஞ்சில பாரு 1000 மார்க்ஸ் வந்து எப்படி எரியுது, தெரியாம இருக்குமா, தெரியும் சரி வா போலான்னு இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெளியே சாப்பிட வந்திருக்காங்க.
ஜோய் தான்ப்பா ரொம்ப கவலையா இருக்கான். ஆனா ஜின்ன பார்க்கணுமே, லவ் பண்ணாலும் தான் பண்ணா, எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு பையன் நல்லா குதூகலமா இருக்கான். ஜோய் ரொம்ப அப்செட்டா இருக்காம்ல. இதை பாக்குற ஜீசோக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே. டே மச்சி, எத்தனை நாள் தான் பார்ட் டைம் ஒர்க்குன்னு பார்த்துட்டே இருப்ப. பெருசா ஒரு ஈவெண்ட் சிக்கி இருக்கு, வாரியா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த ஜீசப் கேட்க, சரி வா பண்ணலான்னு ஜோய் இருக்காம்ல. ஜோயும் ஒத்துக்கிட்டான். ஆனா எப்படி நான் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு ஜோய் கேட்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு ஜின் சொல்ல, நீயா நீ ஒரு படிப்ஸாச்சு, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு ஜோய் யோசிக்கிறான். இங்க பாருங்க, ஜீசோப் எங்க இருக்கானோ அந்த இடத்துல நானும் இருப்பேன். ஜீசோப்பாக என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படின்னு ஜின் சொல்லும் போதே பாருங்க, பையன் வெக்கம் தாங்கல, வெக்கப்பட்டுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் போய் ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அந்த ஜீசோப் இருக்கான்ல, அவன் ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வெளியே வந்துட்டான். எல்லாத்தையும் நல்லா பேசி முடிச்சுட்டு ஜீசோப் பையன் இன்னொரு வேலையும் பாக்குறான். அதான் அந்த ஜினோ போயிருக்கான்ல, அவனுக்கும் கால் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றான்ப்பா. 2 லவ் சேர்த்து வைக்க ஜீசோப் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன, ஈவெண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஈவெண்ட் சொல்றேன்னா அது என்ன ஈவெண்ட் தெரியுமா? நியூ இயர் ஈவெண்ட் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அந்த ஓனர் இருக்கல, ஈவெண்டோட ஓனரு, அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருக்காரு. எப்பா அந்த பையன் நல்லா வேலை பார்க்கறானே அப்படின்னு ஜோயை பார்த்து சொல்றாங்க. இன்னொரு பையன் ஜின் இருக்கான்ல, ஜின்னை பார்த்துட்டு, யார் இந்த பையன் கத்துக்குட்டியுமா இருக்கான், சரியா வேலையும் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஓனர் ஜின்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. பாவம்பா, ஜின்ன ஒரு படிப்ஸு, அவனுக்கு இந்த வேலையில செட் ஆகுமா? ஜீசோவுக்காக பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஜீசோ பையன் ஜின்ன பீட்டி கொடுக்காம தான் பேசியிருக்கான். இந்த நேரம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அதான் இந்த ஜீசப் ஒரு பொண்ணு அடிக்கிற மாதிரி வந்திருப்பால, அந்த பொண்ணு இங்கே வர, ஏமா நீ இங்கே அப்படின்னு ஜீசப் பாத்துற, என்ன ஈவெண்ட் வரக்கூடாதா? என்னமோ உன்னோட ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி ஓவர சீனப்பட்டு இருக்க, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உன்னை யார் இன்வைட் பண்ணது அப்படின்னு ஜீசப் பாத்துற, இருங்கடா நான் தாண்டா இன்வைட் பண்ணேன் அப்படின்னு ஜின் சொல்றோம். ஏன்டா இன்வைட் பண்ண அப்படின்னு ஜீசப் பதறான். ஏமா இருமா, முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நானும் இவனும் சேர்ந்துட்டோமா, அது தெரியாம நீ எதுவும் ரூட்டு போட்டு இருக்காத அப்படின்னு ஜீசப் பதற, ஏன்டா அப்படிலாம் பேசியிருக்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி வாமா உனக்கு ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வா போலாம் அப்படின்னு ஜின் கூப்பிட, இந்த ஜீசப் பையன் தான் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஆத்தி இவ பக்கத்துல இருந்து அடிச்சாலும் அடிச்சுடுவாப்பா, நான் என் ஆள் பக்கமே போறேன்னு ஜீசப் இருக்கான்ல, அவன் ஜின் பக்கத்துல போய் ஹெல்ப் பண்றேன்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோயை தான் காட்டுறாங்க. ஜோயை பார்க்க ஜினோ இருக்கான்ல, அவன் இருக்கான். ஜினோவை பார்த்தவொடனே இந்த ஜோய் பையனே ரொம்ப ஃபீல் பண்ணி சாரிலாம் கேட்குறான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் பண்ணதான்டா தப்பு, என் மேலதான் தப்பு இருக்கு. நமக்கு பிடிச்சவங்கள நாம தான் பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஆனா பாரு சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு எப்படியோ போயிடுச்சு. ரொம்ப சாரிடா, இருந்தாலும் நான் கண்டிப்பா என்ன மாத்திக்கிறேன்டா. எனக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏற்படுத்திட்டு உன்னை லைஃப் லாங் பார்த்துக்கிற அளவுக்கு நான் உயர்ந்துருவேன்டா. நம்ம இப்போதைக்கு 2 டேட் தான் போயிருக்கோம். ஆனால் நான் முடிவு பண்ணது என்னது, 3 டேட் போகிறதா முடிவு பண்ணியிருந்தோம். 2 டேட் போயிட்டோம். 3வது டேட் போகும்போது கண்டிப்பா உனக்கேற்ற ஆளா நான் கண்டிப்பா இருப்பேன்டா. 3வது டேட்டுக்கு நீ என் கூட வருவீல அப்படின்னு இந்த ஜோய் பையன் கேட்க, அந்த ஜினோ பையன வேண்டாம் நான் சொல்ல போறான். அவன் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஜோய் லவ் பண்ணியிருக்கான். ஜினோவுக்கும் ஹாப்பி தான், ஜோய் இந்த அளவுக்கு மனமாற்றமாகி பேசுறான்ல, அதனால ஜினோ போயிருக்கான்ல, அவனுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியே கட்டின அடுத்த சீன்ல ஜின்னு தான் காட்டுறாங்க. பாவம்பா, புக்கு தூக்குன கையில பிளேட்டை தூக்குறான். பையனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஏன்டா அப்படிலாம் வேலை பார்த்துருக்க, பாரு உனக்காக ஒரு சேர் போட்டிருக்கேன், அங்க போய் உட்காந்துக்கோ அப்படின்னு ஜீசப் சொல்ல, ஏன்டா அப்படி சொல்ற, தெரியும் அந்த ஓனர் இருக்கார்ல, அவரு நான் நல்லாவே வேலை பார்க்கறேன்னு சொன்னார்ல அப்படின்னு ஜின் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, ஐயோ செல்ல குட்டி, அவர் என்ன சொன்னா உனக்கு என்னப்பா, நான் சொல்றேன் நீ தான் பெஸ்ட், நீ தான் நல்லா வேலை பார்த்துருக்க, உனக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது. அங்க பாரு நிறைய கார்ட்லாம் இருக்கு, அந்த கார்ட்ல போய் ஏதாச்சும் வாழ்த்துக்கள் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறியா, நியூ இயர் விஷயம் எழுத ஆரம்பியே அப்படின்னு ஜீசப் சொல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு ஜின் சொல்ல, சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா என்ன, நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும், போ எழுதுப்பா அப்படின்னு ஜீசப் போய் ஜின்ன பத்தி விட்டான்.
இந்த ஜின் பையன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின். ஆமா, காடு குட்டியா இருக்கு, இதுல எப்படி நான் நினைச்சதெல்லாம் எழுதி முடிச்சிடலாமா, எழுதி முடிக்க முடியுமா, எழுதி முடிக்க முடியாதா அப்படின்னு ஜின் பையன் வந்து ஏகப்பட்டதா யோசிச்சுட்டு இருக்கான். பிரேக்கப் பண்ணக்கூடாது, லைஃப் லாங்க சிரிச்சுட்டே இருக்கணும், லைஃப் லாங்க ஜீசப் கூட வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணணும் அப்படின்னு இந்த பையன் எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் பாருங்க கவுண்ட் டவுன் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு ஜீசோப்பு சோயெல்லாம் கேட்க, ஐயோ நான் இன்னும் எழுதவே இல்லையே, நீங்க எழுதிட்டீங்களா அப்படின்னு ஜின் வந்து கேட்க, நாங்களா எழுதி முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சோயி ஜீசோப்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் எழுதலையா அப்படின்னு ஜின் யோசிச்சு இருக்கான். அதுக்குள்ளேயும் பாருங்க நியூ இயர்க்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இப்போ நியூ இயரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நியூ இயர் ஸ்டார்ட் ஆனோடனே அமர்க்கலமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் கிஸ்ஸை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோஸ் தான் தேர்டாக ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அந்த சான்ஸ் வச்சு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வாழ்க்கையில் சேர்ந்தோன்னு மனசுக்குள்ளேயே 2 பேரும் முடிவு பண்ணுறாங்கப்பா. இந்த ஒரு சீனோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த ட்ராமா வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீரோஸ்க்கும் நல்லா சாட்டிஸ்ஃபையான எண்டிங் கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஹீரோஸ்க்கும் சாட்டிஸ்ஃபையான எண்டிங் தான். இருந்தாலும் ஒரு கிஸ் சீன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, டேரக்டர் இந்த மாதிரி கதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான ட்ராமாஸ் மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.